வணக்கம். இன்னைக்கு நான் செம்பருத்தி பூ குஜ்ஜி பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்குவோம். முதல்ல வாங்க. செம்பருத்தி பூ ஒரு 10, எனக்கு 9 பூ கிடச்சிருக்கு. நேற்று பூ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 10 பூ எடுத்து வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், தாளிக்கும் போது கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா 2 வரமிளகா எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா நீல வாக்கில் விழுது, 2 பச்சை மிளகா. அப்புறம் கடைசியில் போடுறது கருவேப்பிலை, உப்பு, புளி ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கணும். இப்போ நம்ம நல்லெண்ணெயை விட்டு தாளிச்சு கொட்டுவோம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, வரமிளகா, கடுகு வெடிக்கிறது. வெடிச்சோடனே உளுந்தம்பருப்பு லேசான கடலைப்பருப்பு, வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு பச்சை மிளகாய் 2 நறுக்கினதை போட்டணும். செம்பருத்தி பூவை கொஞ்சம் கழுவிட்டு வந்துடணும். அதை கொஞ்சம் இதில் இப்படி பிரித்து போட்டோம்னா செம்பருத்தி பூ இதில் பிரித்து போட்டாச்சு. இனிமேல் அந்த இதோட இந்த மகரந்தம் எல்லாமே சேர்ந்து இது நம்ம இங்கே வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா, பச்சை மிளகாய் வதக்கி இருக்கிறோம். அதோட அந்த பூவை மட்டும் வதக்கிடும். இது வதங்கினோடனே புளித்தண்ணி, அரை நெல்லிக்காய் சைஸ் புளித்தண்ணி, இது புளி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. புளித்தண்ணி கரைச்சி விட்டோடனே வெல்லமும் சேர்த்து போட்டுருங்க. வெல்லம் கொஞ்சம் போடணும். வெல்லம் ஒரு டீஸ்பூன், பிடிக்கிறவா 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ உப்பு போடலாம். உப்பு போட்டாச்சு. அப்புறம் கடைசியில் கட்டியாக கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். போட்டாச்சு, புளி கரைச்சி விட்டாச்சு, வெல்லம் உப்பு எல்லாம் போட்டாச்சு. நல்லா கொதி வந்துடுது. வந்த உடனே இந்த அரிசி மாவு கலந்து வச்சுருக்கேன்ல, அதை ஊற்றிடணும். இந்த பூ இப்படி இருக்கும். நீங்கள் இன்னும் பொடியாக கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு இதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன், பிச்சு போட்டிருக்கிறேன். இது கொதி வரட்டும். கடைசியில் இது போடுவோம், பெருங்காயம் போடுவோம். இறக்க போகிற டைத்தில் பெருங்காயம் போட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை அப்புறமா நம்ம இதில் போட்டு விட்டுருவோம். அழகாக கலர் செம்பருத்தி பூ கலர் மாதிரி ரெட் கலராக மாறி இருக்கு பாருங்க. இந்த செம்பருத்தி பூ இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு இப்போ சொல்கிறாங்க எல்லாரும். அந்த காலத்துலேயே 40 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மாலாம், நாங்கள் ரொம்ப குக்கிராமத்தில் இருந்தோம், வில்லேஜில் இருந்தோம். அப்போலாம் சமையல் காய்கறிலாம் கிடைக்காது. இந்த மாதிரி காடு மலையெல்லாம் போய் இந்த பூவை பறிச்சுட்டு வர சொல்லுவாங்க. பறிச்சுட்டு அழகாக இந்த கொஜ்ஜு பண்ணி கொடுப்பாங்க. அந்த பெய்கிற மழைக்கு உடுப்பியில் இருந்தோம். உடுப்பி ரெசிபி இது. உடுப்பியில் பெய்கிற மழைக்கு இந்த கொஜ்ஜு ரொம்பவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்க நல்லாயிருக்கும். எல்லாரும் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.